கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்கு வந்த பெண்ணிடம் ஆண் ஊழியர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக கூறி அந்த பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த 27 வயதுடைய பெண்மணி தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். மேலும் அந்த பெண்மணிக்கு தோல் தொடர்பான பிரச்சனை இருந்த காரணத்தால் அரசு மருத்துவமனையில் உள்ள பெண் மருத்துவரிடம் மருத்துவ ஆலோசனை பெற்று ரத்த பரிசோதனை மற்றும் HIV பரிசோதனை செய்ய சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த ஸ்டீபன் என்கிற ஊழியர் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே தலைமை மருத்துவர் சுதாவிடம் புகார் தெரிவித்தார். முறையாக புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில், இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதுபோன்ற நபர்களால் தான் புதுச்சேரி சம்பவம் போன்று நடைபெற்று வருவதாகவும் கண்ணீருடன் கூறினார். அங்க போயிட்டு எனக்கு மனசே கேட்கல. இவங்க என்னை பார்த்த பார்வை எதுவுமே எனக்கு தப்பாதான் தெரிஞ்சு, தப்பாதான் பார்த்தாங்க. தப்பாதான் அவங்க அந்த தப்பான மீனிங்ல அவங்க என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். எனக்கு தெரியும், என்னை ஒருத்தங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னா அவங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, என்ன அர்த்தத்துல என்கிட்ட பேசுறாங்க, இது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒரு பையனை வளர்க்கல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.